அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒருவருடைய மதியை மயக்கி நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கு வர வைக்கக்கூடிய அதிபயங்கர அகோர மாந்திரீக மந்திர பிரயோகத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த பிரயோக முறையை பார்த்திங்கன்னா எல்லாருனாலையுமே இதை பண்ணிட முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாந்திரிகத்தில் அனைத்து விஷயங்களையுமே கற்றுத்தெரிஞ்ச ஒரு மாந்திரிகனால் மட்டும்தான் இந்த அகோர பிரயோக முறையெல்லாம் செய்ய முடியும். சரிங்களா? இந்த பிரயோக முறையை பார்த்திங்கன்னா ஆதி காலங்களில் துர்மாந்திரிகர்கள் எதற்கெல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, எதிரியை தன்னுடைய இருப்பிடத்திற்கு வர வைக்கிறதுக்காக இந்த பிரயோக முறையை ஆதி காலங்களில் துர்மாந்திரிகவாதிகள் பிரயோகம் பண்ணாங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த பிரிந்து போன கணவன் மனைவிகளை பார்த்திங்கன்னா திரும்பி ஒன்று சேர்ப்பதற்காக இந்த பிரயோக முறையை ஆதி காலங்களில் குருமார்கள் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய மாந்திரிக விஷயத்திற்கு இதை பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? தப்பான விஷயத்திற்காகவும் ஆதி காலங்களில் துர்மாந்திரிகவாதிகள்லாம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா இந்த பிரயோக முறையை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அது என்னன்னு சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. இதை யாரும் தவறான விஷயத்திற்கு பயன்படுத்திட வேண்டாம். சரிங்களா? இது மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத, இந்த மாந்திரிக விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? இதை யாரும் அவசரப்பட்டு யாரும் பிரயோகம் பண்ணிக்கிற வேணாம். சரிங்களா? அதாவது ஆதி காலங்களில் இந்த மந்திர பிரயோகத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, எதிரியுடைய உருவ பாவை போல் செஞ்சு இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணி அந்த பாவையை கொண்டு போய் மயானத்தில் வச்சு நம்ம எரிச்சிட்டோம் அப்படின்னா அவன் என்ன செய்வான் அப்படின்னு, எதிரி என்ன செய்வான் அப்படின்னா தன்னைத்தானே தீயை வச்சு அவன் கொளுத்திக்கிட்டு இறந்து போவான். சரிங்களா? இதே பாவையை கொண்டு போய் குளத்துலையோ இல்லை கிணத்துலையோ கொண்டு போய் எதிரியோடைய உருவ பாவை போல் செஞ்சு மந்திர பிரயோகம் பண்ணி நம்ம குளத்துலையோ கிணத்துலையோ நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா, யாரை நினச்சி நம்ம அந்த பாவையை எதிரிக்கு நம்ம செஞ்சு கொண்டு போய் போடுறோமோ அவன் அந்த கிணத்துல விழுந்து இறந்து போயிடுவான், இல்லைன்னா அந்த குளத்தில் விழுந்து இறந்து போயிடுவான். சரிங்களா? இது எப்படி நடக்கும் அப்படின்னா, இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா ஒரு எதிரி மேலே நம்ம பிரயோகம் பண்ணும்போது எதிரி தன்னுடைய மதியை இழந்து சுயநனவு இல்லாமல் அவன் அப்படியே அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிப்பான். சரிங்களா? எதற்காக அந்த பூஜைகள் செய்யப்பட்டதோ அந்த விஷயத்தை எதிரி அவனாகவே அவன் செஞ்சுக்கிடுவான். சரிங்களா? இதற்காக தான் ஆதி காலங்களில் துர்மாந்திரிகவாதிகள் செயல்படுத்தினாங்க. ஆனால் இந்த வீடியோ பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குற நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு நல்ல விஷயத்தை இந்த பிரயோக முறையை வச்சு பண்ணலாம். என்னென்னா, இந்த ஒன்றாக இருந்த கணவன் மனைவிகள்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா பிரிஞ்சு வாழ்வாங்க. அவங்க ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்கள் விருப்பப்படுவாங்க. அப்படி ஒன்று சேர்ந்து வாழணும்னு விருப்பப்படுறவங்க இந்த பூஜை முறையை நம்ம பண்ணி அந்த பாவையை ஒரு மண் குடுவைக்குள்ளே யாரை நீங்கள் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, யாரை உங்களுடைய இடத்துக்கு நீங்கள் வர வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய உருவ பாவை போல் செஞ்சு இந்த மந்திரத்தை நம்ம பிரயோகம் பண்ணி அந்த பாவையை ஒரு மண் குடுவையில் அடைச்சி அந்த மண் குடுவையுடைய வாயில் பகுதியை ஒரு மஞ்சள் துணியால் கட்டி எந்த வீட்டில் அந்த குடுவையை நம்ம கொண்டு போய் வைக்கிறோமோ அந்த வீட்டில் அந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா என்ன செஞ்சுருவாங்க, வர ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி முறைகள்லையும் பிரிந்து போன கணவன் மனைவியை நம்ம ஒன்று சேர்க்க முடியும். அதே போல் ஒரு சில பேர்கள் பார்த்திங்கன்னா காதல் விரும்புவாங்க, அப்புறம் ஏதாவது ஒரு சமயத்தில் வேணாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? அதுபோல் பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இந்த பிரயோக முறையை நம்ம பண்ணி திரும்பி காதலிக்க வைக்க முடியும். சரிங்களா? இது போல் நல்ல விஷயத்துக்கு இந்த பிரயோக முறைகளை பண்ணலாம். சரிங்களா? அதே போல் எதிரிகளுக்கும் மரணத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா இந்த பிரயோக முறையை நம்ம பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி பண்ணாதீங்க, யாரும் பண்ணக்கூடாது. என்னென்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது பெரிய அகோர மாந்திரீக பிரயோக முறை. சரிங்களா? அனுபவம் இல்லாதவங்கெல்லாம் இதை பண்ணிடக்கூடாது. சரிங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பூஜையை எப்படி பண்ணுறது அப்படின்னா, எதிரியோடைய
இப்போ நீங்கள் ஒரு எந்த நபரை நீங்கள் வசியம் பண்ண போகிறீங்களோ அந்த நபருடைய உருவம் போல் நீங்கள் செஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா உங்களுடைய பூஜை ரூம்லேயே இந்த பிரயோக முறையை பண்ணலாம். சரிங்களா? உங்களுடைய பூஜை ரூமில் காளி ஃபோட்டோ ஒன்று வச்சுக்கோங்க. அதுக்கு செவ்வரளி பூ மாலை ஒன்று வச்சுட்டு இந்த காளி ஃபோட்டோவுக்கு படையல் பார்த்திங்கன்னா புழுங்கரிசி சாதம், சுட்ட ஈரல், கல், சரிங்களா, தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு, அவல், பொரி, கடலை இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன செஞ்சிடணும்னா படையல் போட்டுட்டு இப்போ எதிரியை நீங்கள் அழிக்கணும் அப்படின்னா எதிரியுடைய உருவ பாவை போல் செஞ்சுக்குங்க. இல்லை ஒரு நபரை நீங்கள் வசியம் பண்ணணும், அவங்கள உங்கள் இருப்பிடத்துக்கு வர வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அவருடைய உருவ பாவை போல் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை அந்த பாவைக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா உரு கொடுக்கணும். உரு கொடுத்து முடித்த பிறகு அந்த பாவையை நீங்கள் வசியம் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள்கிட்ட வர வைக்கக்கூடிய விஷயமா இருந்துச்சுன்னா அந்த பாவை ஒரு மண் குடுவைகளை அடைச்சி அதை கட்டி எந்த வீட்டில் நம்ம வைக்கிறோமோ அந்த வீட்டுக்கு அந்த நபர் வர ஆரம்பிப்பாங்க, வந்துடுவாங்க. சரிங்களா? இது எதிரியை அழிக்கணும் அப்படின்னா இதே போல் எதிரியுடைய உருவ பாவை செஞ்சு மந்திர பிரயோகம் பண்ணி மயானத்தில் பிதைச்சாலோ இல்லை மயானத்தில் எரிச்சிட்டாலோ அவர் என்ன செஞ்சிருவாங்க, அந்த விஷயத்தை அவர் செய்ய ஆரம்பிப்பாங்க. இது போல் இந்த அகோர மாந்திரீக பிரயோக முறையில் நம்ம இந்த மந்திர விஷயங்களை பண்ணணும் அப்படின்னா எப்பேற்பட்டவங்களையுமே நம்ம என்ன செய்ய முடியும், மதிய மயக்கி நம்மளுடைய இருப்பிடத்திற்கு வர வைக்க முடியும். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவரத்ன மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.